இந்த ஆண்டுடைய நட்சத்திர தேவதை சாக்சாத் லட்சுமி நாராயணன். இந்த ஆண்டு போன வருஷத்தை விட இந்த ஆண்டு மழை சற்று குறைவாகவே காணப்படும். கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையை பெய்யும். இந்த ஆண்டில் விவசாயத்தின் பலன்கள். விவசாயத்தில் இருக்கக்கூடிய தென்னை, மா, பலா, வாழைமர உற்பத்திகள் அதிகரிக்கும். பலாப்பழங்கள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகரிக்கும். கிழங்கு வகை, கீரை வகை, பழ வகை பொருட்களின் விலை உச்சத்தை தொடும். மத்திய மாநில அரசுகள் விவசாயத்திற்கு மற்றும் விவசாயிகளுக்கு ஒரு புதிய அங்கீகாரம் மற்றும் சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்துவார்கள். இந்த ஆண்டு சுகாதாரம் மற்றும் மருத்துவத்தின் பலன். தேங்கி கிடக்கக்கூடிய குப்பை கழிவுகளில் இருந்து ஒரு புதிய வைரஸ் காய்ச்சல் உருவாகும். சுகாதாரத்துறையும் மருத்துவத்துறையும் இணைந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணுவார்கள். இந்த வருஷத்துடைய பொது பலன்கள். மின்சார கட்டணம் முறையும் பத்திரிகை துறை சற்று பின்னடைவை ஏற்படுத்தும். லஞ்ச வழக்குகளில் சிக்குபவர்களின் எண்ணிக்கை உயரும். யோகா வகுப்பு நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். தமிழ்நாடு காவல்துறை நவீன வளர்ச்சிகளில் சிறப்படையும். பழமையான திருக்கோவில்கள் குடமுழுக்குகள் நடத்தப்படும். பிரபலங்கள் புதியதோர் கட்சியினை ஆரம்பித்து அதில் பின்னடைவை சந்திக்க நேரிடும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பழமையும் பெருமையும் வாய்ந்த மக்கள் செல்வாக்கினை பெற்ற கட்சி ஆட்சி பீடத்தில் அமரும். உலக வங்கி இந்தியாவிற்கு கருப்பு பணத்தை வைத்திருப்போரின் கணக்கு விவரத்தை பகிரங்கமாக அளித்து மக்கள் செல்வாக்கை பெற்ற முக்கிய பிரபலங்கள் அதில் வெளிப்படுவார்கள். சீனாவின் அத்துமீறல் அதிகமாக இருக்கும். இதனால் எல்லையில் போர் பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும். பிறந்த குழந்தை பேசும் அதிசயம் நடைபெறும். திருடர்களுடைய பயம் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு பழமையும் பெருமையும் வாய்ந்த ஒரு நாடானது இந்தியாவோடு இணைய வாய்ப்புள்ளது.